ஒரு கப்பு மீதமுள்ள சாதத்தில் இவ்வளோ சூப்பராக கட்லெட் செய்ய முடியுன்றது வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை நாமளே சொல்லாமல் இது சாதத்தில் செஞ்ச கட்லெட்டுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பளவுக்கு மீந்த சாதம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். கொத்தமல்லி ஒரு கப் அளவுக்கு தாராளமாக போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வீட்டு மிளகாய் தூள், அதனால் நான் அதை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன். இப்போ நாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா எல்லாமே ஒன்றா நம்ம மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த கட்லெட் செய்கிறோம். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு, இடியாப்ப மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதிலிருந்து ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அரிசி மாவு தேவைப்படும் போது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவைப்பட்டுச்சு. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து மூடி வச்சுட்டு வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போவே நம்ம செஞ்சிடலாம். இப்போது நம்ம கைகளால் கொஞ்சம் நல்ல எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டோன்னா நமக்கு ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ நமக்கு எந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு கட்லெட் தேவையோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் நார்மலாக சாதாரணமாக வட்ட வடிவில் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம கடைகளில் எதுவுமே வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம செய்கிறோம். பார்த்துக்கோங்க. நமக்கு கட்லெட் சாப்பிட்ணும், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு ஒரு கப்பு சாதம் இருந்தால் போதும். நம்ம வீட்டில் எப்பயும் காய்கறி, வெங்காயம், ஒரு கேரட்டு இருக்கும். அதை வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் கட்லெட் செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்துட்டோம். நம்ம ஆயில் அதிகமாக விட தேவையில்லை. லைட்டாக ஆயில் விட்டு நம்ம செய்ய போகிறோம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் பேனில் பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட்லெட் போட்டுடலாம். நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து எதையுமே சேர்க்கலை. எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட்டோம். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்நாக்ஸோட டேஸ்ட்டு. இது லோ டு மீடியமில் வச்சு எடுத்துக்கணும். ஹை ஸ்பீட் வைக்கக்கூடாது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம். மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா நல்ல சாஃப்டாக நல்லாயிருக்கும் இது. நம்ம சேனலை யாரும் லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க. வீடியோஸாவது பார்த்துக்கோங்க.
அவ்வளோதான், சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கட்லெட் ரெடி. 1 கப்பு சாதத்தை வச்சு சூப்பராக நம்ம கட்லெட் செஞ்சிட்டோம். இது நம்ம ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்க கேட்கும்போது தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் வேணும்னு கேட்பாங்க. இதை நான் ஒன்று புட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது சாதத்தில் செஞ்சதுன்னு சொல்லிவிட்டு நாம் சொன்னால் தான் நம்புவாங்க, இல்லாட்டி நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்ல வெளியவும் மொறுமொறுவாக இருக்கும், உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறை இதை முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.